டோல்கேட் அப்படின்னாலே நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதை பார்த்த உடனே ஒரு எரிச்சலும் கோபமும் வருதில்ல. அது இயற்கை. ஏன்னா நம்ம காசு கொடுக்குறோம். ஒவ்வொரு டோலுக்கும் 60 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நம்ம டோலுக்கு பணம் கொடுத்துட்டு தான் அந்த இடத்த கிராஸ் பண்ண வேண்டிய சூழல். அந்த பணம் கொடுக்கறது மட்டும்தானா? நம்மளிடமிருந்து பணம் வாங்கக்கூடிய இந்த டோல்கேட் நமக்கு என்னென்ன வசதிகளை செய்து தர வேண்டும் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய ஒரு தெளிவான அட்டவணையில் இருக்கிறது. ஆனால் இதில் பெரும்பாலான சுமார் 70% மேற்பட்ட அடிப்படை வசதிகளை தனியார் நிறுவனங்கள் நிர்வகித்து வரக்கூடிய டோல்கேட்டில் கொடுப்பதில்லை என்பதுதான் ஒரு விசித்திரமான ஒன்று. மேலை நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில், இந்தியாவில் டோல்கேட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் 78 டோல்கேட் இருக்கிறது. இதில் 32 சுங்கச்சாவடிகள் காலாவதியானவை, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. 15 ஆண்டுகள் மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் ஒரு டோல்கேட். ஆனால் அதை தாண்டி இப்போதும் 32 டோல்கேட்டில் பணம் வசூல் செய்கிறார்கள். இதை மத்திய அரசு கண்டுகொள்வதில்லை என்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இவ்வளவு பணம் வாங்கக்கூடிய டோல்கேட் நமக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சாலையை புதுப்பிக்க வேண்டும். இது நடைமுறையில் இல்லை. குண்டும் குழியும் இல்லாத தரமான சாலை அமைக்கப்பட வேண்டும். இது சில இடங்களில் இன்னமும் நடைமுறைக்கு வராமல் பணம் வசூலிக்கப்படுகிறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக சுத்தமான சுகாதாரமான கழிவறை வசதி என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆனால் பல இடங்களில் துர்நாற்றம் வீசுகிறது. குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இருக்க வேண்டும். பயணிகள் அசௌகரியமாக இருந்தால், தூக்கம் வந்தால் அவர்கள் ஓய்வெடுப்பதற்கான அறைகள் இருக்க வேண்டும். இது எங்கேயாவது இருக்கா? வாய்ப்பே இல்லை. இப்போ எந்த டோல்கேட்டில் இருக்கோங்கிற போர்டு பெரிய அளவில் இருக்கணும். ஆனால் இங்கே எங்கேயுமே இருக்காது. சின்னதாக ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். தெளிவான ஒரு போர்டில் அந்த இடத்தினுடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்து என்ன டோல்கேட் வரப்போகுங்கிற அறிவிப்பு இருக்கணும். அதுவும் கிடையாது. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அங்கிருந்து யாரையாவது மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு ஆம்புலன்ஸ் வாகனம் தயார் நிலையில் எப்போதும் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டுமே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்வதற்கு ஒரு தனியான ஒரு பாதை எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். அது இப்போ என்னென்னா நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு கூட்டம் அதிகமாகுது, நிறைய வண்டி அங்கேயே டிராஃபிக் ஆகுது அப்படின்னா இந்த வழியையும் திறந்து விட்டுறாங்க. அதுலேயும் மற்ற பேருந்துகள் வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே ஒரு எமர்ஜென்சி கேஸ்க்காக ஆம்புலன்ஸ் செல்வதில் சிரமம் ஏற்படுகிறது. இப்படி எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படாமல் நம்மிடம் இருந்து பணத்தை மட்டுமே வசூல் செய்கிற போதுதான் மிகப்பெரிய கோபமும் எரிச்சலும் ஏற்படுகிறது. 2 நிமிடங்களுக்கு மேல் ஒரு டோல்கேட்டில் ஒரு வாகனம் நின்றால் கட்டணமே செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியானது. ஆனால் அது எங்கேயாவது நடைமுறையில் இருக்கா? இல்லை. இந்த சூழலில் இப்போது 40 டோல்கேட் தமிழ்நாட்டில் கூடுதலாக கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது. எனவே ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்துவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருப்பதை தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு மக்களிடமிருந்து பணத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இதற்கான தீர்வுதான் என்ன? மத்திய அரசு இதில் ஒரு தீர்வை ஏற்படுத்துமா என்பது ஒவ்வொரு வழிப்போக்கனின், வாகன ஓட்டுநர்களின், வாகன உரிமையாளர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, கேள்வி. இதற்கான பதில் எப்போது கிடைக்கும்?